வணக்கம் நேசமணி. வணக்கம், வணக்கம். லைக் டன் நேசமணி. ரொம்ப நன்றி, நன்றி. லைக் இன்னைக்கு நெறைய பேர் கேட்காமயே லைக் போட்டுட்டீங்க. வல்லூலி பாம்பு ஓகே, ஓகே. அத பத்தி பாம்ப பத்திலாம் எனக்கு தெரியாதுப்பா. பாம்ப பத்தி எதுவுமே கேட்காதீங்க. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பாம்புன்னு பேர கேட்டாலே பயம். பாம்புனா அலர்ஜி. ஹாய். எல்லாருக்குமே பயம் தான் வரும். ஹாய்ப்பா. வேல் கிருஷ்ணனா? வேல் கண்ணனா? வணக்கம் இளவரசன். வணக்கம், வணக்கம். எனக்கு முடிய முன்னாடி விடுறப்பெல்லாம் முடி இல்லப்பா. இவ்வளவுதான் இருக்கு. மடக்கி வச்சு கொஞ்சம் கிளிப் போட்டிருக்கேன். ரொம்ப கம்மி தான் முடி. இங்க வந்து இந்த உப்பு தண்ணிக்கு வந்து முடி பூரா கொட்டிருச்சு எனக்கு. வணக்கம் இளவரசன். ஹாய் பாஸ் ஏதோ சொல்லியிருக்காங்கல்ல. உங்க ஊரை சொல்லுங்க. நீங்க எந்த ஊர் சிஸ்டர்? நீங்க எந்த ஊர்? எல்லாமே ஊரை தான் கேக்குறீங்க. எந்த ஊர் எல்லா ஊர் வந்து திருநெல்வேலி. மற்றபடி அட்ரஸ் வந்து கேட்காதீங்க. அட்ரஸ் வந்து நான் சொல்லுறதும் கிடையாது. நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். யூடியூப் சேனலில் வந்து அட்ரஸ் வந்து கரெக்டான அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் சொல்ல மாட்டாங்க. அதனால ஊர் வந்து திருநெல்வேலி அவ்வளோதான். ஏன்னா தினைக்குமே எல்லாருமே வந்து அட்ரஸ்ஸு கரெக்டான இடம், நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அதெல்லாம் கேட்குறீங்க. அது வந்து சொல்லவும் கூடாது. நான் சொல்லவும் மாட்டாங்க யாருமே. நான் வந்து ஊரில் திருநெல்வேலி ஊரில் தான் இருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கேன். வந்து நரி இந்த மாதிரி இப்போலாம் அதிகமாக வந்து காடுங்களில் வந்து புழங்குறது கிடையாது. எல்லா காடுங்களுமே அழியிறதுனால நரியெல்லாம் வந்து முன்னாடிலாம் நரி ஊள சவுண்டு கேட்கும். கிராமத்துங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நரி சவுண்டு அப்படி கேட்கும். தூங்கவே முடியாது. நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் நரி சவுண்டு கேட்கும். இப்போலாம் நரி எங்கேயுமே கிடையாது. அந்த சவுண்டே கேட்டு எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. அம்மா வீட்டில் இருக்கும் பொழுது நாங்கள் அம்மா வீட்லேயும் காட்டில் தான் இருந்தோம். அம்மா வந்து அது ரொம்ப காடு. இது அந்த சொல்லுவாங்கள்ல கருப்பு, அது பயங்கர கருப்புங்கிற மாதிரி. இது சின்ன காடு, அது பெரிய காடு. அங்கெல்லாம் எங்கேயுமே கண்ணு கட்டுற தூரம் விளக்கு வெளிச்சமே கிடையாது. எங்கள் வீட்லேயும் வந்து விளக்கு தான். இது மண்ணெண்ணெய் விளக்கு வந்து வச்சுட்டு போனாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். வாங்க, வாங்க. வந்து மண்ணெண்ணெய் விளக்கு தான். அதனால சுற்றி கண்ணு கட்டுற தூரம் விளக்கு வெளிச்சமே தெரியாது. அந்த மாதிரி நிறைய வீடுகள் வந்து எல்லாமே வந்து மண்ணெண்ணெய் விளக்கு இந்த மாதிரி தான் வச்சுட்டு நாங்கள் இருந்தோம். அப்போ நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறப்ப அந்த காலத்தில் இருங்க வாங்க சாதம் பொதிச்சுட்டு நினைச்சேன் சிம்மில் வச்சுட்டு. அப்போ வந்து நாங்கள் வந்து எப்படின்னா தாத்தா வந்து அந்த காலத்தில் போய் இந்த பனைமரம்லாம் ஏறுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஏறிட்டு அங்கே அந்த அப்புறம் பனைமரம் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அக்கா முயல் குரங்குன்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்கப்பா? என்ன சாப்பிடுது? எனக்கு இதுக்குள்ள அர்த்தம் தெரியல. உங்களுக்கே தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். பதில் சொன்னதுக்கப்புறம் வேணால் நான் சொல்கிறேன். வணக்கம் வந்தனம். வாங்க வாங்க. 319 டி. வாங்க வாங்க. வணக்கம். அந்த அப்போ வந்து கிளி கத்துது. என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அந்த தோட்டத்தில் வந்து அங்கே போய் அங்கேயே இருந்து செட்டில் ஆன உடனே இங்கே திருநெல்வேலியிலேருந்து தான் தஞ்சாவூரில் போய் எங்கள் ஃபேமிலி செட்டில் ஆச்சு. சொந்த ஊரே திருநெல்வேலி தான். எங்கள் தாத்தா பிறந்ததுல இந்த ஊர் தான். அவங்க போய் அங்கே அப்படி ஒவ்வொரு தொழில் இருக்குல்ல, அந்த தொழில். ஹாய். அப்போ அந்த தொழிலுக்காக அங்கே போனாங்க. இந்த பயணி கட்டுவாங்கல்ல, உனக்காக வருத்தமாக இருக்கிறதா? புரியலையே. எதுக்காக? சாப்பிட்டீங்களா? என்ன சமையல்? காலைல கோதுமை தோசைப்பா. கோதுமை தோசையும் தக்காளி சட்னியும். எதுக்காக வருத்தமா இருக்கும்? நான் வருத்தமாவே இல்லையே. எதுக்காக அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வந்து அப்போ அங்கே போய் இருந்தாங்க. எங்கள் தாத்தா எல்லாம் இருந்துட்டு அங்கேயே அப்படியே கல்லுமரம் சரி பயணி இதெல்லாம் கட்டிட்டு அந்த காலத்தில் அப்படி வந்து இந்த வியாபாரங்கள் பார்த்துட்டு அப்போ அங்கே